சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவர் 6ஆம் அதிபதி, உழைப்பு கடன் ஸ்தானாதிபதி, வேலை வாங்கி கொடுக்குறவர் அவர் தான், எதிரியும் அவர் தான். கடன் இருக்காது. ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன், நான் செய்கிற தொழிலில் நான் இன்னொருத்தர் தான் வேலை வாங்குவேன் நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். அப்போ உறவுகளில் பாதிப்பும் பொருளாதாரத்தில் சிக்கல்களையும் கண்டிப்பாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி யாருக்கிட்டையும் ஈகோ பார்க்காதீங்க, யாருக்கிட்டையும் முரண்பாடாக பேசாதீங்க. நண்பர்களுக்கு இனிய வணக்கம். சனியினுடைய வக்ர நிவர்த்தியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சிம்ம ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தியான பிறகு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சனி கடந்த 4.5 மாத காலமாக சனி வக்ரமாக இருந்தார். இப்போது சனி வக்ர நிவர்த்தியாக போகிறார். எப்போன்னா 15/11/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தோராயமாக சாயந்தரம் ஒரு 7:45 வக்ர நிவர்த்தி ஆகிறார். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவர் 6ஆம் அதிபதி, உழைப்பு கடன் ஸ்தானாதிபதி, வேலை வாங்கி கொடுக்குறவர் அவர் தான், எதிரியும் அவர் தான். 7ஆம் இடம்ங்கிற உங்கள் வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கக்கூடியவர், உங்கள் வாழ்க்கைக்கினுடைய நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர் நபர்களை சொல்லக்கூடியவர், உங்கள் சமுதாயத்தை சொல்லக்கூடியவர். இப்படி 2 முக்கியமான அங்கங்களுக்குடையவரே உங்களுக்கு சூரியனுக்கு எதிரியானவரும் சனி. அதாவது இது 2மே நேர் எதிர் கொள்கைகளை கொண்டவர்கள், சனியும் சூரியனும். இப்படிப்பட்ட சனி 7ஆம் இடம்ங்கிற கண்டகஸ்தானத்தில் கடந்த காலமாக அங்கே கும்பராசியில் ஆட்சி பலமாக சஞ்சரிக்கிறார். இவர் கடந்த 4.5 மாத காலமாக எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்தார். இந்த 15/11 அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்போது 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் அப்பாவுக்கு உழைப்பு அதிகமாகும். அப்பாவுக்கு உங்களுக்கும் உறவு ரீதியான கசப்புகள், உறவுகளை நல்லா பராமரிக்க முடியாத சில உறவு உண்டாகும் சூழ்நிலை. ஏன்னா அது கண்டக சனியாகவும் நடக்கிறதுனால உறவுகளை கசக்க வைக்கும். அது நண்பர்கள் ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால நீண்ட நண்பர்களை உங்களிடம் இருந்து ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அது கொடுக்கும். உங்கள் கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய அந்யோன்யத்தை ஏற்படுத்த சனி விடாது. ஏன்னா அவர் அங்கே ஆட்சி பலமாக இருக்கிறதுனால ஈகோ அங்கே அதிகமாகும். நான் சொல்கிறத நீ கேட்குறதா, நீ சொல்கிறத நான் கேட்குறதான்னு உங்களுடைய நீங்கள் யார்கிட்டையெல்லாம் போய் பழகுறீங்களோ, யார்கிட்டையெல்லாம் தொடர்பு வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ ஒரு கசப்புணர்ச்சி உருவாகும். இது பார்த்துக்குங்க, உழைப்பை போடுவதற்கு கடினமாக வேலை செய்யறதுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி கடின உழைப்பை சொல்லக்கூடியவர். 6ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கும்போது கடினமாக உழைப்பு போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் பணமாக மாறிக்கிட்டே இருக்கும், கடன் இருக்காது. ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன், நான் செய்கிற தொழிலில் நான் இன்னொருத்தர் தான் வேலை வாங்குவேன் நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். அப்போ உறவுகளில் பாதிப்பும் பொருளாதாரத்தில் சிக்கல்களையும் கண்டிப்பாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டக சனியாக வெளிப்படுத்துவார். உங்களுக்கு வயதான இடத்துல இருக்கிறீங்கன்னா உடல் ரீதியான சில மருத்துவ தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். உங்கள் தந்தைக்கும் சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் தாயாருக்கும் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் குடியிருக்கிற இடத்த பராமரிக்க முடியாமல் சூழ்நிலையாக இருக்கிறது, அப்படியே டஸ்டியாக அழுக்காக வச்சுக்கிறது, உங்களுடைய வீடு வாசல் வாகனம் இதையெல்லாம் புதுப்பிக்க முடியாமல் அப்படியே ஒரு தேக்கமான நிலை, உங்கள் கல்வியில் ஒரு மந்தமான நிலைன்னு சனி உறவுகளையும் முன்னேற்றத்தையும் தடுத்து தாமதம் செய்வார். ஆனால் கிடைக்காம விடமாட்டார். நீங்கள் உழைப்பை போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் பொருளாதாரத்தை கொடுப்பார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உறவுகள் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போது உங்களுக்கு திருமணமாகிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருமணத்தை செஞ்சு வச்சு அதில் ஒரு பெரிய கசப்பையும் ஏற்படுத்துவார். ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் இந்த இடத்தில் கொடுப்பார். நடக்கும், ஒரு செயல் நடந்த பிறகு அதில் ஒரு கசப்பும் உண்டாகி ஏன் அந்த செயல் நடந்துச்சுங்கிற
ஒரு சிந்தனையை கொடுப்பார். அப்போ இந்த கண்டகச்சனி இப்போ மீண்டும் இந்த வக்கரத்திலிருந்து நிவர்த்தியான பிறகு இந்த கண்டகச்சனி மீண்டும் செயல்படும். இந்த இந்த அடுத்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி வருதுங்கிறத வச்சுக்குவோம். இந்த கண்டகச்சனியை அழகாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் கசப்புணர்ச்சியை ஏற்படுத்தாதீங்க, யாருக்கிட்டேயும் ஈகோ பார்க்காதீங்க, யாருக்கிட்டேயும் முரண்பாடாக பேசாதீங்க. நீங்கள் வேலையில் எவ்வளோ என்கேஜாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொடுங்க. ஏன்னா உங்கள் 7ஆம் அதிபதி மூலத்திரிகோணத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால அவரை நீங்கள் மதிக்கணும்னு நினைப்பார். ஆனால் சூரியன் சனியும் நேர் எதிரெதிரான குணங்கள் கொண்டவங்கிறதுனால உங்களுக்கு இந்த எதிராளியுடைய சிந்தனையை கொடுக்காம போயிடும். அப்போ உறவுகள் கசப்பு ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் உழைக்கிறதோட உறவுகளை பராமரிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்குங்க. இந்த சனி உங்கள் சந்திரனை பார்க்கறதுனால உங்கள் உழைப்பு 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 மனக்கசப்புன்னு ஒரு மனம் இருட்டில் போய் மாட்டிக்கும். இதுக்கு என்ன ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொன்னால், அனாதை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர்கள் இல்லங்களுக்கோ உப்பு தானமாக கொடுங்க. அல்லது மாரியம்மன் கோவிலில் இந்த சூலத்து முன்னாடி உப்பு குறுமிளகெல்லாம் சுற்றி போடுவாங்க, அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அல்லது இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்யாமல் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த மூதாதையர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை செய்வது, இந்த மாதிரியான உங்கள் குடும்ப கடமைகளை ஒழுங்காக செஞ்சீங்கன்னாவே இந்த கண்டகச்சனியிலிருந்து அப்படியே நீங்கள் மெல்ல கடந்து போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்னொருத்தர் வாய்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் இங்கே செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், இன்னொருத்தருக்கு நீங்கள் அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் ஈகோயிஸ்டான பர்சன்ஸ், தான் சொல்கிறது தான் சரி. ஏன்னா சூரியனுடைய அதிகார வீடு காலபுருஷனுக்கு சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால தான் சொல்கிறது சரியாக இருக்கும், தான் சொல்கிறது தான் சரிங்கிற அந்த குணம் சூரியன்கிட்ட எப்பவுமே இருக்கும். அப்போ சனி ஒரு இருட்டு கிரகம், எப்படி இருட்டுக்கிட்ட ஒரு வெளிச்சம் பணிஞ்சு போகிறதுங்கிற ஒரு ஈகோயிஸ்ட் வரும். அப்போது அந்த ஈகோ குணங்களை தாண்டி நம்ம எதிராளிக்கும் சமுதாயத்தில் நம்மளுடைய நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கும் பொழுது இந்த கண்டகச்சனி உங்களை ஒன்றுமே பண்ணாமல் கிராஸ் பண்ணி போயிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கும்பத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ இருந்தால் காயங்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களே தசாபுத்தியாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கைக்குள்ளே புதுசாக நுழையிறவங்களாக இருந்தாலும் சரி, கூட்டு அமைப்பு தொழில் பண்ணக்கூடியவங்கள பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போய் ஒரு விஷயத்தை சம்பாரிச்சிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கசப்புணர்ச்சியையும் ஒரு தாமதத்தையும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது நடக்காமையும் உங்களுக்கு ஒரு மனசு தேய்மானம் மனச்சோர்வை உண்டு பண்ணும். இந்த எளிய பரிகாரத்தை பண்ணுங்க, மனச்சோர்வு நீங்கி நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. உங்கள் மனசை பாதுகாக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். ஏன்னா சனியினுடைய நேர் 7ஆம் பார்வை உங்கள் சந்திரனுக்கு இப்போ விழுகிறதுனால கடுமையான மனச்சோர்வு ஏற்படும். அதிக உழைப்பை சார்ந்த ஹோட்டல் தொழில், அப்புறம் அழகு தொழில், அப்புறம் நிறைய கூட்டம் வரக்கூடிய தொழில் நிறுவனங்களை நடத்தவங்களுக்கு நிறைய கூட்டம் அந்த கஸ்டமர்ஸை கவனிக்க முடியாமல் போயிடும். அப்போவும் உங்களுக்கு கசப்புகள் ஏற்படும். வருமானம் எவ்வளோ வந்தாலும் இப்போ அந்த கூட்டத்தை கொடுத்து வருமானத்தை கொடுத்துரும், ஆனால் நிறைய பேர்த்த கசப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். ஆனால் உங்கள் மனசை நிதானமாக இருக்க சனி விடவே விடாது. அதனால் நீங்கள் ஓய்வையும் கரெக்டாக எடுத்துக்கணும், உங்கள் வேலையும் செய்யணும். நீங்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அந்த வேலையை சரியாக செய்யறதுக்கான நபர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொருத்தர் நம்பி தொழிலை ஒப்படைக்க கூடவே கூடாது. அவங்க கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க அல்லது தொழிலை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இந்த கண்டகச்சனி காலத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்தால் கூட அதனுடைய பலன்களை இது கொஞ்சம் மட்டுப்படுத்தும். ஒரு 100 மார்க் வாங்கிட்டு இருக்கிற நல்ல திசையை ஒரு 70 மார்க்காக பண்ணி விட்டுரும். ஏற்கனவே அஷ்டமாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, 12ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா இந்த காலகட்டங்களில்
கும்பத்தில் கிரகம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பொருளாதாரத்திலையும் உறவுலையும் பேச்சிலையும் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் மனச்சோர்வை நீக்கிக்கிறதுக்கான, உங்களை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க. நீங்கள் எதில் போனால் கோயிலுக்கு போனால் தான் உங்கள் மனசு உற்சாகம் அடைகிறதா நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. குறிப்பாக அம்மன் கோயில் வழிபாடு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குங்கனால அங்கே போங்க. அல்லது உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, குலதெய்வம்னு நினைக்கிறீங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அடிக்கடி உங்களை வந்து புத்துணர்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மனச்சோர்விலிருந்து நீங்குவதற்கான வழி. மனச்சோர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா கிரகம் கரெக்டாக வேலை செய்யும். அப்போ உங்கள் மனசை பாதுகாக்க வேண்டியது இந்த காலத்தில் முக்கியமான ஒரு பரிகாரமே இதுதான். இங்கே அதுக்கு இந்த எளிமையான வழிபாடுகள் பண்ணுங்கள். நிச்சயமாக சிம்ம ராசிக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.